ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். வேர்ட் ஹேஸ் பவர். எப்படி ஒரு குரு வார்த்தையை பற்றி ஒரு வகுப்பு அவருடைய சீடர்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தாராமா. வார்த்தைக்கு வலிமை இருக்குது, அதுக்கு சக்தி இருக்குது, அதை நம்ம கவனமாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் வரும். மோசமான வார்த்தைக்கு மோசமான விளைவுகளும், நல்ல வார்த்தைக்கு நல்ல விதமான விளைவுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாராம். அப்போ அதில் ஒரு சீடன் எந்திரிச்சு, எப்படி குருவே வார்த்தைக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, வார்த்தைக்கு எப்படி பவர் இருக்கும், பவர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவர் சொன்னாராம், நீ ஒரு முட்டாள், அறிவில்லை, உட்காரு பேசாமல் அப்படின்னாராம். உடனே அவன் முகம் ரொம்ப வாடிடுச்சான். வாடி போயிட்டு உட்காந்தோன்னே அப்புறம் குரு கேட்டாரான், ஏப்பா ரொம்ப வாடிச்சு உன் முகம், என்னாச்சு அப்படின்னு கேட்டாரான். இல்லை நீங்கள் என்னை திட்டினீங்களே, அதனால தான் என் முகம் வாடிடுச்சு அப்படின்னா. நான் எங்கப்பா உன்னை திட்டினேன், 2 வார்த்தைகள் தானே சொன்னேன் அப்படின்னா. இல்லை அந்த வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொன்னாரான். அப்போ தான் குரு சொன்னாரான், பார்த்தியா நான் வார்த்தைக்கு வலிமை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் சொன்ன வார்த்தை 2மே ஒரு மோசமான வார்த்தை. அந்த மோசமான வார்த்தையினால் விளைவு மோசமாக இருக்கா, உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த, உனக்கு ஒரு கவலை வந்திருக்கா, அதுதான் வார்த்தைக்கு வலிமை இருக்குதுன்னு நான் சொன்னேன். நீ நல்ல வார்த்தையை வாயிலேருந்து வந்துச்சுன்னா அதனோட விளைவு நல்லதாக இருக்கும், மோசமான வார்த்தை வாயிலேருந்து அதனோட விளைவு மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட வேலை எப்படி போயிட்டுருக்கு, நம்மளோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, அது நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையை பொறுத்து தான். நீங்கள் நிறைய பேர்த்திட்ட நல்லா இருக்கீங்களா, உங்கள் வேலை எப்படி போகுது, உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதி பேர் நல்லா இருக்குது, வேலை நல்லா போகுது, பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதோ இருக்கேன், ஏதோ வேலை போகுது, ஏதோ பிஸ்னஸ் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ போகிறனால அப்படி சொல்கிறதில்ல, ஏதோ போகுதுன்னு அவங்க சொல்கிறனால தான் அவங்களுக்கு அப்படி போகுது. அவங்க லைஃப்பும் சரி, வேலையும் சரி, அவங்களோட பிஸ்னஸும் சரி. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் நல்லா போகும். நல்லா இருக்கேங்கிற வார்த்தையும் நம்மளை வாயிலிருந்து வராது, நல்லா இருக்கோங்கிற சிந்தனையும் நம்ம மைண்டில் இருக்காது. ஆனால் நல்லா மட்டும் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும், இருக்காது. ஸோ நம்ம வேலையாகட்டும், வாழ்க்கையாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நேர்மறையான வார்த்தையாக, பாசிட்டிவான வார்த்தையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மளிகை கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பொருள் தீந்துருச்சு அப்படின்னா அந்த கடைக்காரர் பொருள் இல்லை, தீந்துருச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சாயந்தரம் வந்துடும், இல்லை நாளைக்கு வந்துடுவாங்க, இல்லை அடுத்த திங்கட்கிழமை நமக்கு ஸ்டாக் வந்துடுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, இல்லைங்க தீந்துருச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இல்லாமலே போயிடும். அதனால் நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்க, இல்லை அடுத்த வாரம் வரும்னு சொல்லுவாங்க, இல்லை ஈவினிங் வருங்குவாங்க, இல்லை பக்கத்து கடையில் கூட உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்களே தவிர, இல்லைங்கிற வார்த்தை மட்டும் அவங்க வாயிலிருந்து வராது. ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி போகிறக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ நேர்மறையான வார்த்தையை நம்ம பேசணும். நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.